இது உண்மையாகிவிட்டால் நம் இயல்பு பொய்யாகிவிடும். ஆகிவிடுமா இல்லையா? பிறகு நமக்கு எல்லா வகையான துன்பங்களும் துயரங்களும் சந்தோஷங்களும் சஞ்சலங்களும் இருக்கத்தான் செய்யும். ஜீவனுக்கு ஜீவன் தன் இயல்புக்குள் நின்று விட்டது என்றால் வேறு எங்கு அது செல்ல வேண்டும்? செல்லலாம், அதன் பிறகு செல்வதற்கு இடங்கள் உண்டு. நித்தியம் நித்தியத்திற்குள் நுழைந்துவிடும். நிர்குண பிரம்மத்திற்குள் சகுன பிரம்மம் நுழைந்துவிடும். புரிகின்றதா? வேறு கேள்விகள்? ஆக நம் வாழ்க்கை என்பது நித்தியம் அல்லது அல்லாதது என்பதை நாம் ஒவ்வொரு கணமும் உணர வேண்டும் இல்லையா? உணராமல் இதை செயலாக்குவது எப்படி? விருப்புகளுக்கு உட்பட்டவர்களாக நாம் வாழும்போது ஆனந்தத்தின் ருசி நமக்கு காணலியராகத்தான் இருக்கும். ஆனந்தம் எல்லை இல்லாதது. விருப்பும் வெறுப்பும் எல்லைக்கு உட்பட்டது. அது முழுமையாக நம் வாழ்க்கையை உறிஞ்சிவிடும். ஆனந்தம் நம் வாழ்க்கையை நமக்கு தந்துவிடும். இயல்போ நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளும். சத்தியத்தின் கவசத்தை அணிந்திருக்கும். சனாதனத்தின் சாரத்தை அது கொண்டிருக்கும். அதில் வடிவங்கள் இல்லை. என் பிராணனே அங்கு இல்லை. அது ஒரு பூரண சமாதி. அந்த ஆதிசிவன், அந்த சதாசிவன் தனக்குள் தானே ஊடுருவிக் கொள்கின்றான். அவனுக்கு புறமுகம் கிடையாது. அந்த முகம், அந்த முகத்துக்குள் அவன் இருக்கின்றான், வியாபிக்கின்றான். எல்லையில்லாமல் தன்னை மௌன நிலையில் தனது மௌன நிலையில் பூர்ண உணர்வை பெற்றுக்கொண்டே இருக்கின்றான். அமிர்தத்தின் ருசியை அவன் பரிஜீவனாகி விடுகிறான். அவனிடம் பூரணம் இருக்கும். ஞானத்தை பெறுவதற்கு யாசித்துக் கொண்டே இருப்பான். அறிவு வேறு, ஞானம் வேறு. ஞானம் எல்லை இல்லாதது, படைப்பாற்றல் கொண்டது, ஒடுங்கி விரியும் தன்மை கொண்டது. ஒளியொலி நாதங்களுக்கு அப்பாற்பட்டது. அதுவோ தெரிகின்றது அந்த கைலை மலை. அந்த மலைக்குள் முழுவதும் முழுமை நிலை.
நித்தியார்த்த நிலை இருக்கின்றது. அங்கு விளைபொருள் இல்லை, அங்கு வினைப்பொருளும் இல்லை. காரியத்தின் கரு அங்கு இல்லை. தன்னுள் தானே அடங்கி ஒடுங்கி அகண்டத்தின் பூரணத்தினுள் விரிந்து யோகத்துக்கு மூழ்கி நிற்கும் நிலை புரிகின்றதா? அங்கு மொழி இல்லை, அங்கு ஓசை இல்லை. அகண்ட சைதன்யம், நிர்மலமான சைதன்யம், நிர்குணமற்ற சைதன்யம், நிர்குணமான சைதன்யம், சதனகுணமற்ற நிலை. வடிவங்கள் இல்லை, மரம் மட்டும் இல்லை, ஜீவசக்தி இல்லை, ஜீவ பிம்பங்கள் இல்லை. ஒடுக்கம் உள்ளது, பூரணம் உள்ளது, முழுமை உள்ளது, வியாபகம் உள்ளது. அகண்ட விசாலம் உள்ளது, ஏகாந்தம் உள்ளது. இது உணர்வின் உச்சநிலை, ஆத்மாவின் உச்சநிலை தான். புரிகிறதா? கேளுங்கள். வேறு ஏதேனும் உள்ளதா? அங்கு கற்பவனும் இல்லை, கற்றுத் தருபவனும் இல்லை. அங்கு வேதங்களும் இல்லை. ரிஷிகளின் சங்கமம் உள்ளது. ஆதிசக்தியை வழிபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். பூக்கள் இல்லை, ஜபநாதங்கள் இல்லை, வழிபாடு மட்டும் உள்ளது. கற்பூரம் இல்லை, ஊதுவத்தி அங்கு இல்லை, அச்சதைகள் இல்லை, மங்கள வஸ்துக்களும் இல்லை. வஸ்துவற்ற வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு கணமும் அங்கு கூடியிருக்கும் ரிஷிகள் அந்த வழிபாட்டை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த இயற்கையை, இந்த பூமியை அவர்கள் காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சத்தியத்தின் உருவை வளர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். நம் அக்னிச்சைக்குள், நம் உயிரின் அக்னிச்சைக்குள் என்ன நிகழ்கிறது என்பது நமக்கு தெரியாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எது நல்லது, எது கெடுதல் என்பதை ஆய்ந்தறியும் அறிவு கூட அற்றவர்களாக நாம் ஜீவாதாரம் கொண்டிருக்கிறோம். சொல்லின் பொருளும் உணராமல் வாழ்கிறோம். ஆனால் சொற்களுக்கு அப்பால் உள்ள ஆழங்களின் ரகசியங்கள் நிறைந்ததப்பா நித்தியத்தின் வடிவம். வேறு கேள்விகள் கேளுங்கள்.